நான் இப்பயும் வேர்க்கடையில் உட்காந்துருக்கேன் தெரியுமாங்க. மறுபடியும் அந்த ஊருக்கு கிளம்பியாச்சு. அந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும் அலைஞ்சு அலைஞ்சே எனக்கு வயசாயிரும் போல. போற வழியில திடீர்னு பார்த்தா ஒரே சத்தம். சரி என்னடா அப்படின்னு பார்த்தா டிராஃபிக்கா இருந்துச்சுங்க. பத்தாததுக்கு சரியான மழை வேற. சரி என்னடா வெளிச்சமா இருக்கே அப்படின்னு ஜன்னல் திறந்துட்டு பார்த்தா திருவிழாங்க. அதுவும் இயேசு கோயில் திருவிழா போல ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்துச்சுங்க. அப்படியே வந்து கொஞ்ச நேரத்திலேயே வந்து டிராஃபிக் கிளியர் ஆகி பஸ்ஸு ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே வந்து பெயின் ஆயிடுதுங்க. ஒரு வழியாக அம்மா கொடுத்துட்டு திங்ஸ்லாம் அள்ளிட்டு வந்தாச்சு சேர்ந்தாச்சுங்க. அப்புறம் வந்து என் ஃப்ரெண்டு என்கிட்ட ஒரு உண்டியல் கொடுத்து என் ஞாபகம்லாம் சேர்த்து வைன்னு சொல்லி ஊரில் கொடுத்தாங்கங்க. பட் வந்து எனக்கு அது டைம் கிடைக்கல. ஆனால் எங்கள் அம்மா ஃபுல்லாக சேர்த்து வச்சுட்டாங்க. ஸோ வந்து அவங்கள்ட்ட தான் சாவி இருந்துச்சா, சரி அவங்ககிட்ட கொடுத்துட்டு வரேன் நான் கொடுத்தேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து அந்த உண்டியல் கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ மேடம்கிட்ட கொண்டாந்து கொடுத்தோன்னா அவங்க சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா உண்டியல் ஃபுல்லாக சேர்த்துட்டாங்களா, ஒரே ஹாப்பியில் திறந்துக்கிட்டு இருந்தாங்கங்க. அவங்க சந்தோஷத்தை பாருங்க. அவ்வளோ ஹாப்பி மேடம்க்கு. எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒரே சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த சந்தோஷத்துலேயே வந்து எனக்கு வந்து கேரட் ஜூஸ் போட்டு கொடுத்துருந்தாங்கங்க. நமக்கு ஒரே ஜாலியாக போச்சுங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் இவ்வளோ வேலை வாங்கல.